அடியேன் கூரேசன் வந்திருக்கின்றேன். வாப்பா கூரேசா, எங்கே உன் பெற்றோர்கள் வரவில்லையா? இல்லை, எனக்கு திடீரென்று ராமானுஜரை பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. அதான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். சரி, உள்ளே வாப்பா. வா. வாப்பா குரேசா. நமஸ்காரம். நமஸ்காரம். உன்னை நெடு நாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஊரில் பெற்றோர்கள் நலமாக இருக்கிறார்களா? மிகவும் நலமாக இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வந்திருக்கலாமே. என்னை போல அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் புறப்பட முடியாது. தந்தை சற்று கண்டிப்பானவர். நானோ அவரோ அல்லது என் அம்மாவோ யாராவது ஒருத்தர் இருந்து அன்னதானம் சரியாக நடக்கிறதா என்று மேற்பார்வை பார்க்க வேண்டும் என்பார். மிக சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் உங்கள் அன்னதானத்தின் புகழும் உங்கள் குடும்பத்தின் தயாள குணமும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் வரை பரவி இருக்கிறது. அப்படியா? எல்லாம் பெருமாளின் திருவிழப்படி நடக்கிறது. உன் தன்னடக்கம் உன்னை இப்படி சொல்ல வைக்கிறது. ஆனால் அநேகம் பேர் தங்களால் தான் எல்லாமே நடக்கிறது என்று எண்ணுகின்றனரே. அறியாமைதான் அதற்கு காரணம். சரி, ராமானுஜரை எங்கே காணும்? அகத்தில் தான் இருக்கிறாரா அல்லது எங்கேனும் வெளியே போயிருக்கிறாரா? இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். வந்து விடுவான். காந்திமதி, தீர்த்தம் கொண்டு வா. இதோ வருகிறேன். கூரேசா, நம் அகத்திலேயே 2-3 நாட்கள் தங்கி ஆதிகேசவனையும் இதராஜவல்லி தாயாரையும் சேவிக்கலாம் அல்லவா? நான் தங்குவதற்கு ஆயத்தமாக வரவில்லையே. அடடா, இன்று பங்குனி உற்சவத்தின் 4வது நாள். கருட சேவை அற்புதமாக இருக்கும். இருந்து சேவித்துவிட்டு நாளை போகலாமே. நீங்கள் சொல்வதை கேட்கும் போது எனக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் என் பெற்றோர்களிடம் இன்றே திரும்பி விடுவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நல்வாய்ப்பு இது. நழுவ விடுகிறாயே. சரி, போகட்டும். ராமானுஜன் இப்போது வந்து விடுவான். அவனுடன் வேண்டிய மட்டிலும் அளவலாவை விட்டு பிறகு அமுது செய்துவிட்டு செல்லலாம். அளவலாவலாம், ஆனால் அமுது செய்துவிட்டுதான் போக வேண்டுமா என்று யோசிக்கின்றேன். அமுது செய்வதற்கு யோசிக்க வேண்டுமா என்ன? இல்லை, அடியேனுக்கு அவ்வளவாக பசி இல்லை. இன்னொரு நாள் நிச்சயம் நான் தங்கள் அகத்தில் அமுது செய்கிறேன். கூரேசா,